Hi friends, welcome to nithumithukitchen. Friends, இன்னைக்கு நம்ம வெல்லம் சேர்த்த அவல் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு 100 grams அவல் எடுத்துக்கலாம். ஒயிட் அவல் கொஞ்சம் கெட்டியா இருக்கும்ல, அந்த மாதிரி அவல். இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 10 minutes நல்லா அவலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கீல. இப்போ 10 minutes நம்ம நல்லா கீல ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா இது வந்து நம்ம ரைஸ் மாதிரி மாறிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அவலை ஒரு குக்கரில் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம அவல் வந்து 1 கப் எடுத்தோம், அதுக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அவல் எடுத்த அதே கப்பில் 1 கப் துருவன வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை வந்து அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் எடுக்கிறதுக்காக போட்டு கொஞ்சமாக வாட்டர் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வடிகட்டி நம்ம அவலில் சேர்த்திக்கலாம். இப்போது அவல் வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம வெல்லத்தை வடிகட்டி சேர்த்திக்கலாம். இப்போது அவலும் வெல்லமும் சேர்ந்து நல்லா ஒரு 4 கொதி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் 200 ml நம்ம கவு மில்க் சேர்த்திக்கலாம். இப்போது பால் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொதி வருது. இதில் 4 ஏலக்காய் தட்டி சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 20 கேஷ்யூஸ் வந்து கீல ஃப்ரை பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வெல்லம் சேர்த்த அவல் பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்துமித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.